ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனித அவதாரம் எடுத்து மனிதர்களுக்காகவே தன் ஜீவனை கொடுத்து பரமேறி சென்றவரை இந்த வேளையில் நாம் தியானிக்கப் போகிறோம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இன்றைய செய்தி ஒரு 3 நட்சத்திரங்களை குறித்து நான் பார்க்க போகிறோம். ஒன்று, என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமயமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரமாக ஜொலித்தார். இந்த நட்சத்திரத்தை பற்றி நீங்கள் வேதாகமத்திலே பல இடங்களிலே நீங்கள் அதை பார்க்க முடியும். அங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள், அநேகர் என்ன செய்கிறார்கள் என்றால் நாள் நட்சத்திரங்கள் எல்லாம் கவனிக்கிறார்கள். பல அஸ்ட்ராலஜிஸ்ட் அந்த நட்சத்திரங்களை கணித்து தான் ஒவ்வொரு மனிதன் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு ஸ்டாராக, அவர் ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கிற தேவன் என்பதை ஏற்கனவே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு சூரியனை காட்டிலும் பல மடங்கு பவர் உள்ளதுதான் நட்சத்திரங்கள். சில நட்சத்திரங்கள் எரிந்து கீழே விழுந்திருக்கிறது, சில நட்சத்திரங்கள் ஜொலித்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்ல இந்த இடம், அவர் ஒரு நட்சத்திரமாக யாக்கோபிலிருந்து உதிப்பார், இஸ்ரவேலிலிருந்து உதிப்பார், அதுவும் எப்ராத்தா என்ற பெத்லெகேமிலே உதிப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் எல்லாம் முன்னறிவித்திருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நட்சத்திரமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஸ்டார். இன்றைய காலகட்டங்களிலே அநேக ஸ்டார்களை நாம் பார்க்கிறோம். சூப்பர் ஸ்டார் என்று சொல்லுகிறார்கள், நட்சத்திர ஆட்டக்காரர்கள் என்று சொல்லுகிறார்கள், என்னென்ன ஸ்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரே அற்புதமான ஸ்டார் யார் என்றால், நம்முடைய என்றைக்கும் மாறாமல் ஜொலிக்கிற அந்த ஒளி மங்காத ஒரு ஸ்டார் என்று சொன்னார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக நட்சத்திரமாக அவர் ஜொலித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்திலே அதை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். சாஸ்திரிகள் இந்த வானசாஸ்திரம் பல்வேறுபட்ட காரியங்களை கணித்து சொல்லக்கூடியவர்கள், அஸ்ட்ராலஜி நிறைய. அது கிழக்கிலிருந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிழக்கு என்று சொன்னால் கிழக்கத்திய நாடுனா அது இந்தியா தான். ஆசியா தேசத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளுமே கிழக்கத்திய நாடுகள் தான். ஒருவேளை சில வேதாகம பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சாஸ்திரிகள் இந்தியாவிலிருந்து தான் போயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த கணிப்பெல்லாம் அதிகமாக கவனிக்கக்கூடிய நாடு எதென்றால் அது இந்திய தேசமாக இருக்கிறபடினாலே இந்திய தேசத்திலிருந்து இந்த சாஸ்திரிகள் போனார்கள். சாஸ்திரிகள்னா அது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள், ஒரு 10, 15, 20 இருக்கலாம். ஆனால் 3 பேர் போனதாக சொன்னாலும் பல பேர் போயிருக்கிறதாக சொல்றாங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது குழந்தையா பிறக்கிறாங்க, அப்புறம் இளவரசர் ஆகிறாங்க, ராஜாவாகிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறப்பிலேயே அவர் ராஜாவாக பிறக்கிறவர். ஹல்லேலூயா. பிறப்பிலேயே அவர் ராஜா. ஹல்லேலூயா. அவர் ராஜா மட்டுமல்ல, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன். ஹல்லேலூயா. ஆமென். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னா
இயேசு பிறக்கும் பொழுதே ஒரு நட்சத்திரம் ஒரு தோன்றிவிட்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஸ்டாரும் இந்த ஸ்டாருக்கு இணையாக இருக்க முடியாது. அதனால தான் நாட்களிலே கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஒவ்வொரு வீடுகளிலேயும் கிறிஸ்தவ வீடுகளிலே அந்த ஸ்டாரை தொங்க விடுகிறார்கள். இது வழிகாட்டுகிற நட்சத்திரம், நம் வாழ்க்கையை மாற்றுகிற நட்சத்திரம், நம்மை உயர்த்துகிற நட்சத்திரம். இயேசுவின் பிறப்பு இன்றைக்கு சரித்திரமாக இருக்கிறதுக்கு சம்பவமாக சரித்திரமாக இருப்பது வேதத்திலே சொல்லப்பட்டதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எந்த மனுஷனும் தோன்றின பின்பு பெயர் வைப்பார்கள். ஆனால் இந்த ஸ்டார், இந்த இயேசு கிறிஸ்துக்கு மட்டும் அவர் ஏற்கனவே பெயர் சுட்டப்பட்டவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்று பெயரிடுவாயாக என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். சாஸ்திரிகள்லாம் போறாங்க, இந்த நட்சத்திரம் எங்கேயோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிறாங்க. கரெக்டா நட்சத்திரத்தை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தவங்க நட்சத்திரத்தை தவற விட்டு விட்டார்கள். நட்சத்திரத்தை தவற விட்ட உடனே இவர்கள் தேவனுடைய வழிநடத்தலும்படி போனவர்கள் இப்பொழுது ஞானத்திலே இயேசுவை தேட போகிறார்கள். ஞானத்தில் அப்ப ராஜான்னா எங்க, நட்சத்திரம் தவறிடுச்சு, கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்கன்னா அந்த வழியா கரெக்டா போயிருக்கலாம். தவறுன நட்சத்திரத்தை விட்டு விட்டு ராஜான்னா எங்க பிறப்பாரு? அவர் மாளிகையில், அரச மாளிகையில் தானே பிறப்பாரு. ஏறாவது ராஜாவுடைய மாளிகையில் தானே பிறப்பார்னு சொல்லி அங்க போன உடனே அவன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஷாக் அடைகிறான். இயேசு கிறிஸ்து பிறந்த நாட்களிலே ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி, ஒரு சிலருக்கு அதிர்ச்சி, ஒரு சிலருக்கு சந்தோஷம், ஒரு சிலருக்கு சங்கடம். ஹல்லேலூயா. ராஜாவா இருக்கும் பொழுது வேறொரு ராஜாவா என்று சொல்லி அவனுக்குள்ளே பயங்கரமான மன அழுத்தம். உடனே அவர்களுக்கெல்லாம் சொல்றா, நீங்க போய் நீங்க என்ன செய்யுங்க, இந்த குழந்தைய பார்த்துட்டு திரும்ப வந்து என்கிட்ட சொல்லுங்க. எதுக்கு சொல்றான்? குழந்தையை அழிப்பதற்கு அவசரம். இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்தே அவரை கொல்லும்படியாக ஒரு சூழ்ச்சிகள். அவர் மனித குலத்திற்கு செய்யவே இருக்கிறதான, மனிதனுக்காக செய்ய இருக்கிறதான மீட்பின் திட்டத்தை நிறைவேற்றி விடாதபடிக்கு சத்துருடைய போர். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறியா? இயேசு உங்க உள்ளத்தில் இருக்கிறாரா? இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நீங்க வாழ்றீங்களா? இயேசுவுக்குள் நீங்கள் வாழும் பொழுது எல்லா பாவங்களையும் பரிகரிக்கிற, எல்லா பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற அந்த இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு இயேசுவின் பிள்ளைகளாக நீங்க வாழ்றீங்களா? என்ன நீங்க சொல்லணும், இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கன்னு சொல்லும் பொழுது. ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாமல் இதுவரை இருந்திருக்கலாம். இன்னைக்கு இந்த செய்தி மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அழகாக சொல்ல, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏறு ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஹல்லேலூயா. இயேசு பிறக்கும் பொழுது ஒரு குரூப்புக்கு கலக்கம், ஒரு குரூப்புக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம். ஆனா சுற்ற அருகில் இருக்கிறவர்களுக்கு சங்கடம். நீங்க நல்வழியில நடக்கும் பொழுது, கர்த்தரை தேடி அவருடைய வழியிலே போகும் பொழுது உங்களுக்கு வரவேற்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. எதிர்ப்புகள் வரும், ஏமாற்றம் வரும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து முன்னேறி செல்லும் பொழுது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இவர்கள் வழி மாறி போய் ஏரோது ராஜா அவருடைய அரண்மனையில போன உடனே அவனுக்கு ஒரு கலக்கம் வந்தது. ஹல்லேலூயா. அப்படியே நீ அவர்கள் வரும் பொழுது அப்படியே தொடர்ந்து அதை கூடி வருகிறார்கள். பிரதான ஆசாரியர் எல்லாத்தையும் கேட்குறா, கூப்பிட்டு இது மாதிரி பிறப்பார்னு சொன்னாங்களப்பா, என்னப்பா அப்படியே பவரெல்லாம் கேட்குறாங்க. ஏனென்றால் இவங்கள்ட்ட சொல்லிட்டாங்க, இயேசுவை பார்த்து பணிந்து கொண்டு நீங்கள் வந்து என்ன செய்யணும், இங்கே ரிப்போர்ட் கொடுக்கணும்னா. ஆனால் அவர்கள் அப்படியே போகிறதான வேலையிலே அங்கே என்னன்னு பாருனா 7ஆம் வசனத்தை சொல்ல, அப்பொழுது ஏரோது ராஜா சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்திலே திட்டமாய் விசாரித்து, ஹல்லேலூயா, திட்டமாய் விசாரித்து அவன் இந்த நட்சத்திரத்துடைய காரியங்கள் எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அங்க
9ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 2:9, ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளையில் இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வழி நடத்துறது. உங்களை வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியக்காரர் ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்டார். ஹல்லேலூயா. அவருடைய வழியில் நீங்கள் நடந்தீங்கன்னா சரியாக நீங்கள் நடத்தப்பட்டு உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைந்து கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு தினமும் சாட்சியாக வாழ்ந்து குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தி கர்த்தர் வருகையிலே அவரோடு கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீங்க. இன்றைக்கு ஏகப்பட்ட எரிந்து போன அல்லது மங்கி போன வழி தப்பி அலைகிற நட்சத்திரங்கள், மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அதை பின்பற்றி போகக்கூடாது. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த நட்சத்திரத்தை, ஊழியக்காரர் வார்த்தையை கேட்டு உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த தேவ மனிதனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் போகலையானால் உங்கள் வாழ்க்கை சிறக்கும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும், உங்கள் வாழ்க்கை மேன்மையாயிருக்கும். அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவன் வைத்திருக்கிற அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்கள், ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு நேராக. இப்போ லைனுக்கு வந்துட்டாங்க. ஏரோது ராஜா விட்டு போனாங்க. ஆனால் அவன் ஏதோ ஒரு சூழ்ச்சி பண்ணுறான்னு தெரிஞ்சு அப்படி வரும்பொழுது மறுபடியும் கரெக்டாக அந்த பிள்ளை இருந்த இடத்துக்கே அந்த சாஸ்திரிகள் போய் அங்கே உள்ளே சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற அந்த ராஜாவை பணிந்து கொண்டு, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்கிறேன். இன்றைக்கு நீங்கள் இயேசுவை பணிந்து கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். 10ஆம் வசனம், அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரம் இவர்களை வழிநடத்தி வந்த நட்சத்திரத்தை பார்த்தவுடனே அவர்களுக்கு ஆனந்த சந்தோஷம் உண்டானது. இயேசு பிறப்பின் போது ஒரு சிலருக்கு ஆனந்தம், ஒரு சிலருக்கு கலக்கம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வழி நடக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆனந்தமும் ஆர்ப்பரிப்பும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் குறைவுபட்டே போகாது. ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்பார். ஆனந்த சந்தோஷம் இருக்குதா? கர்த்தரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதால் உங்களுக்கு ஆனந்த சந்தோஷம் இருக்குதா? ஏதோ வழக்கமாக வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுற அந்த கூட்டத்தில் இருக்கிறீங்களா? வருஷம் வருஷம் குழந்தையாக பிறந்திருக்கிற அவர் குழந்தையாக இருந்தது உண்மைதான். அவர் வளர்ந்து பூரண வயதுள்ள வரும் பொழுது இந்த சர்வலோகத்தின் பாவங்கள் எல்லாம் தன்மேலே சுமந்து காவாக, பலியாக, பிரஜாபதி யக்ஞையாக சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டியாக அவர் மாறினார். ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கணும். இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. உங்க உள்ளத்துல பிறந்திருக்கிறாரா? சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லை, ஆனால் சரித்திரத்தில் இடம் பிடிச்சிட்டார். கிபி கிமு சரித்திரத்தையும் பிரிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் என்பது எவ்வளவு தில்லா இருக்கு. ஹல்லேலூயா. அவரை நீங்கள் ஆராதிக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் உணர்ந்து கொள்ளுங்க. ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இன்றைக்கி ஜனங்களுக்குள்ள ஆனந்தமாக இருக்குது. ஆனால் தேவ பிள்ளைகளாகி உங்களுக்கு எனக்கு தான் ஆனந்தம், பேரானந்தம், மகிழ்ச்சி, சந்தோஷம் எதில் இருக்குது? தேவ சமூகத்தில் வந்து பாடி ஆடி ஆராதிக்கும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷம். ஆத்துமாலயம் செய்யும் பொழுது, சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது, சபையிலே ஒவ்வொரு காரியங்களை செய்யும் பொழுது எவ்வளவு சந்தோஷத்தை ஆண்டவர் தருகிறார், எவ்வளவு சந்தோஷத்தை தருகிறார். ஆனந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. என்ன செய்கிறாங்க? அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையையும், இங்கே நல்லா கவனிக்கணும், அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு, ஹல்லேலூயா, சாஸ்திரமாய் விழுந்து எல்லாத்தையும் கண்டாங்க. பணிந்து கொள்றது யார? ஆராதனை பண்றது யாருன்னு பார்க்கும் பொழுது அதை பணிந்து கொண்டு, ஹல்லேலூயா, மரியாளை அல்ல. எதை பணிந்து கொண்டார்கள்? இயேசுவை பணிந்து கொண்டார்கள். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனைக்கு பாத்திரர் அவர்தான். அதை பணிந்து கொண்டு, எதை? இயேசுவை பணிந்து கொண்டு. அவர் ராஜா, பரலோகத்திலிருந்து ஊலத்துக்கு நம்முடைய பாவங்களை சுமந்திருக்க வந்தவர், பரம சந்தோஷத்தை கொடுக்க வந்தவர். அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, ஹல்லேலூயா. சாஸ்திரிகள்னா போய் பார்த்தா ராஜாவை பார்க்கணும்னா ராஜாவுக்கேற்ற கணத்தோடு போய் பார்க்குறாங்க பாருங்க.
பொக்கிஷங்களை திறக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலே ஏழை எளிய மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் அல்லவா? கிறிஸ்துவின் பிறப்பை நீங்கள் வாயினாலே சொன்னால் போதுமா? அவளுக்கு ஒரு வஸ்திரத்தை எடுத்து கொடுக்கணுமே, அவளுக்கு ஒரு உணவு வழங்கணுமே, அவர்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணுமே. இதையெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு செஞ்சாதானே அவங்க முகத்திலேயும் ஒரு சிரிப்பு வரும். வருஷம் வருஷம் நீங்களே நல்லா உடுத்தி நல்லா போட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சி ஆஹா ஊகான்னு இருக்கிறதா? இல்லை, இங்கே பொக்கிஷங்களை திறந்து ஹல்லேலூயா. பொன்னையும், ராஜாவுக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பாங்க? பொண்ணு. ஹல்லேலூயா. பொண்ணை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. பொன்னையும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வரும்பொழுது அவருக்கு உயர்ந்த உன்னதமான காரியங்களை அவருக்கு செலுத்தினாதான் இங்கே பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஹல்லேலூயா. வைத்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவை நீங்கள் ஆராதிக்கிறீங்கன்னா ஐயா அவருக்கு உயர்ந்த சிறந்ததை அவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தை காட்டிலும் சிறந்ததை அவருக்கு நீங்கள் கொடுக்க முடியாதுல்ல. உங்கள் இருதயம் தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. முழுமையும் உங்களே நீங்கள் அவருக்கு அர்ப்பணித்து விட வேண்டும். ஹல்லேலூயா. காணிக்கையாக வைத்தார்கள். பாருங்கள், என் தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை கண்டு அதுக்கப்புறம் வேற வழியாக போகிறாங்க அவங்க. அதுதான் வழி நடத்துதல். ஹல்லேலூயா. இவர்கள் தவறாய் வழி நடத்தப்பட்டாலும் மறுபடியும் அந்த ஸ்டாரை, அந்த ஊழியக்காரர், ஸ்டார்னாலே ஊழியக்காரர் தான். இன்றைக்கி ஸ்டார் ஊழியக்காரர் நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சூப்பர் ஸ்டார். ஹல்லேலூயா. இந்த ஸ்டார் உங்கள் வாழ்க்கையில் ஜொலிக்கணுமா? வாழ்க்கையில் ஆனந்த சந்தோஷம் உண்டாக்கணுமா? இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். ஏழை எளிய மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவியுங்கள். ஒரு நற்செய்தியை பிரசங்கம் பண்ணுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்கள். பாவத்திலையும் சாபத்திலையும் கட்டப்பட்டிருக்கிற மனிதனுக்கு ஆனந்த சந்தோஷத்தை கொடுப்பது எது? இயேசு ஒருவரே. சகல பாவங்கள் நீக்கி ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். நாட்களில் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆனந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவித்திருக்கிறோம். பல முறை பல இடங்களில் சொல்லும் பொழுது பயங்கரமான வியாதிகள் நீங்கி இருக்கிறது. அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்க வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்று இயேசுவே உள்ளத்தில் வாருங்கள் சொன்னார், அவர் வருவார். இப்படி நீங்க இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கும் பொழுது என்ன நடக்கும்? என்ன செய்ய போறார்? முதலாவது பார்த்தோம், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். கிழக்கிலே அந்த நட்சத்திரம் உதிச்சு ரெண்டாவது பார்த்தோம். மூணாவது ஒரு நட்சத்திரத்தை பார்க்க போறோம். தானியேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது நட்சத்திரம் ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்களுக்கான நட்சத்திரம். நீங்க எவர் ஸ்டாரா ஜொலிக்கணுமா? நீங்களும் நானும் எவர் ஸ்டாரா ஜொலிக்கணும்னு தான் அந்த வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஒரு காலகட்டங்களோட அந்த ஸ்டார் மகிமெல்லாம் போயிடுது. ஆனா இங்க பாருங்க, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போலவும். ஞானவான்கள் யாரு? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். நீதிமொழிகள்ல 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஏராளமான ஜனங்கள் பாவத்தை நோக்கி சாபத்தை நோக்கி போகிற ஜனங்களை நாம் கிறிஸ்துவண்டையில கொண்டு வர வேண்டும். அதற்காக இன்றைக்கு பிரதிஜை எடுக்க வேண்டும். வில்லியம் பூத் சொல்கிறார், நரகத்தை காலி செய்து பரலோகத்தை நிரப்புகிற கூட்டம் என்று அவர் சொன்னார். ஹல்லேலூயா. நரகத்தை காலி செய்து பரலோகத்தை நிரப்புகிற அந்த வெறும் பாரம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் வருவதாக. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறார்கள். அநேகரை கிறிஸ்துவண்டையில் நடத்துவதற்கான கிருபை இன்றைக்கு நாம் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தருவாராக. அநேகரை கிறிஸ்துவண்டையில் நடத்துவதற்கான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் பாவத்திலையும் சாபத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது
வேதனை அளிக்கிறது, கண்ணீர் வருகிறது. ஏகப்பட்ட ஜனங்கள், ஐயா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது மனதுருகினார். மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை பார்த்து மனதுருகினார். இன்றைக்கு ஒரு மனதுருக்கம் உள்ள ஒரு ஆவியை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக அழுது புலம்பக்கூடிய இருதயத்தை உங்களுக்கு எனக்கும் தருவாராக. புனித அகஸ்டின் கடற்கரை சிறு பையனாய் இருக்கும் பொழுது கடற்கரையில் நின்று கொண்டு அந்த அலை அடித்து வெளியே தள்ளி கொண்டிருக்கிற சிறிய சிறிய மீன்களை ஒன்னொன்றாக பிடித்து விட்டாராம். உள்ளார ஒரு பெரிய முதியோர் வந்து சொன்னாராம், ஏப்பா, எவ்வளோ இந்த தண்ணியில் அலையில் வந்து மீன்கள் ஒதுங்குது, நீ ஒரு சிலது பிடிச்சி விடுற, அவ்வளோத்தையும் செஞ்சிடும். இல்லை, ஒரு சில மீனையாவது நான் வந்து மறுபடியும் பிடிச்சு விட்டா அது உயிர் பிழைக்கும் அப்படின்னாராம். ஒரு சிலையாவது, ஒரு சில ஆத்துமாக்களையாவது உங்கள் அருகில் இருக்கிற, உங்களோடு வேலை செய்கிற, உங்களோடு கிராமத்தில் அருகில் இருக்கிற நண்பர்களோடு சுவிசேஷத்தை சொல்லி அவளை கிறிஸ்தவனை நடத்துவதற்கு உங்களுக்கு எனக்கு அந்த பாரம், ஆத்தும பாரம், அந்த கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தருக்கு கொடுக்க போகிறார். ஆத்துமா ஒன்றை ரட்சிக்காம நீங்க பரலோகத்துக்கு போனீங்கன்னா எவ்வளவு பெரிய பரிதாபம் பாருங்க. அழகா சொல்லுது பாருங்க, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் என்னென்றைக்கும் உள்ள சதாகாலங்களிலும் பிரகாசிப்பார்கள், நட்சத்திரங்களைப் போல. ஹல்லேலூயா. அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். ஒரு குறிப்பிட்ட நேரம் கிடையாது. ஆத்துமாதாயம் செய்கிறவர்கள் ஒரு நாளிலே பரலோகத்தில் ஜொலிப்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய கிரீடத்தில் முத்துகள் பதிக்கப்படும். ஆத்துமாக்களுக்காக அலைந்த காரியங்கள் எண்ணப்படும். தேவரீரின் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறேன், கண்ணீரை இப்படி துரத்தையில் வையும், அவர்களுடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் அல்லவா. ஏதோ தப்பு பண்ணிவிட்டு கணவரை திட்டினதுனால கணவர் ரெண்டு தப்புன்னு போட்டு அடித்தார, அந்த கண்ணீர் விட்டீங்களா, அதெல்லாம் அவங்க பாட்டில் பிடிச்சி வைப்பார். தேவையில்லாமல் அங்கேயும் இங்கேயும் சுற்றி நடந்து தெரிஞ்சிங்களா, அதெல்லாமா அலைச்சலை எண்ணுவார். ஆத்துமாதாயம் பண்ணுவதற்காக உங்கள் கால்கள் கிராமங்களையும் வீடுகளையும் பல இடங்களையும் பற்றி போனதே, அதை தான் ஆண்டவர் என்ன போகிறார், உன் கண்ணீரை கணக்கிலே வைக்க போகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நீங்கள் பிரதிஜை எடுக்கணும். ஆண்டவரே, என் மூலமாக ஒரு மனிதருக்கும் ஒரு நாளைக்கு 2 பேருக்காவது நான் சுவிசேஷம் சொல்லலாம், நான் ஆகாரம் புசிக்க மாட்டேன். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் 2 பேருக்கு 4 பேருக்கு 5 பேருக்கு என்னால் முடிந்தவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆண்டவர், இது மேலே விழுந்த கடமை. ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், கடைசி கட்டளை, லாஸ்ட் கமெண்ட்மெண்ட், அவர் ஃபர்ஸ்ட் கன்சர்ன், கடைசி கட்டளை, முதல் கரிசனை என்னது? நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்ட யாவையும் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு அறிந்தோம், சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே நாம் எவர் ஸ்டாராக ஜொலிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆகாய மண்டலத்தில் அவரோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆத்துமா ஆதாயம் சொல்கிறவர்களாக, அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களாக கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றுவாராக. முதலாவது யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று வாசித்தோம். 2வது பார்த்தோம், அந்த கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் என்று சொல்லி பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடியவர்கள் ஆகாய மண்டலத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் என்று சொல்லி பார்த்தோம். நீங்க நல்ல ஸ்டாராக வலம் வர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். உங்கள் தேவையெல்லாம் சந்திப்பார். நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவின் பிறப்பினால் வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமா அவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு இருக்கிற கடன் தொல்லைகள், பாரங்கள், விசாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிரம்படி செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, பரலோகத்தின் தேவனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை ஆணித்தரமாக திட்டம் தெளிவுமாக பல காரியங்களை குறித்து பேசியிருக்கிறீர். இதை கேட்கிறவுடைய வாழ்வு சிறக்கட்டும் ஆண்டவரே. இது ஒருவேளை ரட்சிக்கப்படாமல் கேட்பாளையான அவர் ரட்சிக்கப்பட்டு இயேசுவாகிய உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கைக்கும் அவருடைய சொந்த பந்தங்களுக்கும் இயேசுவே ரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, உம்மை சொந்த ரட்சகராக
பெற்றுக்கொள்ள ஒரு கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தினாலே தவிக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை தாருங்க ஆண்டவரே. கண்ணீரினாலே தவிக்கிறவர்களுக்கு கண்ணீரிலிருந்து ஒரு விடுதலை தாருங்க ஆண்டவரே. வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்களிலே ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டை நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ, திருமணத்திற்காக காத்திருக்கிறவர்களுக்கு திருமண வாழ்க்கை அமைவதாக, குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கிற குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, நல்ல வீடு வாசல்களை கட்ட, நல்ல வாகனங்களை வாங்க, நல்ல சுகமாய் வாழ பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய வருஷத்திற்குள்ளே போகும் பொழுது இவர்கள் புதிய பொலிவோடு, புதிய கிருபையோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு செல்ல உதவி செய்யுங்க. இவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்தெல்லாம் கேட்டு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.